ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 11 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த டே 11 கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மினி ஃப்ளவர்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவரை நான் உங்களுக்கு சொல்லி தந்து அதில் வந்து எப்படி நம்ம டிசைன்ஸ் போடுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மினி ஃப்ளவர்ஸ் போடலாம். மினி ஃப்ளவர்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுட்டு அது பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதில் டிசைன்ஸ் போட்டு லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு ஸ்பைரல் போடுங்க. இப்படி ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதில் நம்ம லாங் ஹம்ஸ் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பைரல் போட்டாச்சு. ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதில் நம்ம எப்படி ஹம்ஸ் போடுறது, இதுதான் வந்து என்னென்னா மினி ஃப்ளவர். இதுதான் வந்து மினி ஃப்ளவர். இதில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து டிசைன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிசைன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரைடலில் இருந்தாலும், இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மெஹந்தி போடுறதா இருந்தாலும் இந்த ஒரு டிசைன்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் ப்ரைடலுக்கு போடும்போதும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலில் தான் சொல்லித்தரேன், ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அப்போது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லாங் ஹம்ஸ் நம்ம போட்டுட்டு இதில் வந்து டாட் வைக்க போகிறோம். கொஞ்சம் பெருசாக வைங்க. இது வந்து ஒரு டைப்பான ஃப்ளவர். இப்போ தெரிஞ்ச அந்த மினியில் இருந்து நம்ம இதில் வந்து நம்ம டாட் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து இதில் போட்டு அதோட டாட் மட்டும் தான் வச்சுருக்கேன். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன்ஸை நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதே டிசைனை நம்ம வந்து போட்டு தான் அதில் தான் ஒரு டிசைன் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம டிசைன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி எடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்படி இந்த ஸ்பேஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிட்டோமா? இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு இந்த ஸ்பேஸ்லேருந்து இப்படி எடுத்து இப்படி
ஓகேவா? இப்போ நம்ம இப்படி போட்டுட்டோம். இதே கேப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். இந்த சென்டர் ஸ்பேஸ் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். தெரியுதா இந்த டிசைன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? இந்த டிசைனை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம வந்து டாட் வச்சுட்டு இப்படி போட்டுட்டு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். சும்மா நீங்கள் நார்மலாக போட்டால் மாதிரி இந்த மாதிரி போட்டால் மதி. ஓகேவா? அடுத்தது வந்து இதே மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி இந்த கேப்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதை விட இதை கொஞ்சம் நெருக்கி போடணும். ஓகேவா? வேறு எல்லா மெத்தடும் அதுதான். இதை கொஞ்சமாக நெருக்கி போடணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் நம்ம கேப் விட்டு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நெருக்கி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இனி வந்து இங்கேருந்து இப்படி எடுக்கணும். அந்த எப்படி இங்கேருந்து எப்படி அது என்ன ஷேப்பில் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து இதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒன்று இருக்கணும். அவ்வளோதான். அது எந்த மாதிரி ஷேப்பில் வந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு அது ஃப்ளவர் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலேயே நம்ம வந்து இன்னொரு ஹம்ஸ் வந்து போட போகிறோம். ஓகே, இப்போ இது நம்ம எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஓகே, இது ஒரு டைப் ஃப்ளவர். அதே மாதிரி இதில் வந்து நம்ம 3 டைம்ஸ் எடுக்க போகிறோம். அப்படின்னா இங்கே நான் ஆல்ரெடி 1 டைம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 3 டைம்ஸ் எடுக்க போகிறேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃப்ளவர், அதாவது இனி உள்ள கிளாஸில் வந்து நான் பேசிக் ப்ரைடல் ஃப்ளவர்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தருவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து போடக்கூடிய டிசைன்ஸுக்கு வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்கு வேண்டி சொல்லித்தரேன். ஓகேவா? இது ஜஸ்ட்டு மினி ஃப்ளவரை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். இனி வந்து பேசிக் ப்ரைடல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை 3 இதில் போட்டிருக்கோம். இதே இதில் வந்து நீங்கள் டாட் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி டாட் வச்சு நீங்கள் போட்டாலுமே அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம இந்த மாதிரி போட போகிறோம். எப்படி? அந்த மாதிரி இப்படி மேலே எடுத்து இப்படி
இந்த மாதிரி போடணும். இதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து தான் நம்ம இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ணுறோம். இதுக்கு உள்ளவே நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு பூ மாதிரி ஃபில் ஆகிரும். எப்படின்னா இப்படி ரொம்பவே லைட் ஷேடில் நீங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிரும். ஓகேவா? இந்த டே 11 கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மினி ஃப்ளவரை நம்ம எப்படி போட்டு அதில் நம்ம எப்படி டிசைன்ஸ் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்க இதே டிசைன்ஸை வந்து நீங்களும் போட்டு லேர்ன் பண்ணி எனக்கு வந்து ஹோம்ஒர்க்காக பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுடைய வந்து கிளாஸையும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.